ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் ஆட் பண்ண தேவையில்லைங்க, வெறும் இதுலேயே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் வந்து லைட்டாக ஹீட் ஆனாலே போதும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு மிளகாய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஹீட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான பொடி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்து கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.